எனது பேர் வைத்திலிங்கம் பாலசுரேஷ். நான் ஒரு முன்னாள் போராளி. முன்னாள் போராளியாகிய நாங்கள் பல துன்பங்களை கொண்டு வருகிறோம். அதன் வகையில் எங்கட அக்னிச்சிறகு தலைவரும் முன்னாள் போராளியுமாகிய அரவிந்தன் பல மக்கள் சேவை செய்தவர். இப்போ அவர்கள் சிறையில் அடைச்சி வச்சுக்கணும். ஒரு வழக்கு கிழக்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்காமல் அடைச்சி வச்சுக்கணும். அப்போ நாங்கள் கேள்விப்பட்ட அமைவாக அவர் முகநூலில் பதிவிறக்கம் செய்தார். தயவுசெய்து இந்த அரசிடம் மிகவும் அன்பாக வேண்டுவது, நாங்களும் இந்த நாட்டு குடிமக்கள்லாம். நீங்கள் எங்களுக்கு சரியான தண்டனை எல்லாத்தையும் தந்து தான் நீங்கள் வீட்டை புனர்வாழ்வு எல்லாம் தந்து வீட்டை அனுப்பியிருக்கிறீர்கள். திருப்பி எங்களை துன்புறுத்தாதீர்கள். இன்றைக்கு என்ற அரவிந்தன் என்ற போராளியை அவரை நோடேட்டட் அடிச்சு எல்லாம் வச்சிருக்கிறீர்கள். என்ன அவர் புலவிட்டால் அவருக்கு சட்ட நடவடிக்கை எடுத்து அவருக்கு வழக்கம் விவப்படுத்துங்க. அதை விட்டுட்டு தயவு செய்து இப்படி சாக சொல்லி எங்களோட வாழ்வை கெடுக்காதீங்க. நாங்களும் அதாவது நீங்கள்லாம் எங்களை ஆயுதம் தூக்க வச்ச நீங்கள் அது சார்ந்து வேறொரு புரிதொரு ஊடகத்தில் நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு 6வது வரலாம். ஊடகவியலாளர் நலம் பிரிப்பு இந்த அரசு 225 பாராளுமன்ற உறுப்பினருக்கு நான் சவால் விடுறேன். நாங்கள் ஆயுதம் விரும்பி தூக்க இல்லை, நீங்களாம் எங்களை தூக்க வச்ச நீங்கள். அதுக்கமையா நீங்கள் பகிரங்க விவாதத்துக்கு வரலாம். தயவு செய்து அரவிந்தனை மிக விரைவில் விடணும். இப்ப அண்மையிலேயும் போன 29ஆம் தேதி என்ன தேசிய புலனாய்வு அழைச்சிருந்தது. அழைச்சி கேட்குது, வெளிநாட்டில் இருக்கிற தயாபவன் தயாபரனோட உங்களுக்கு தொடர்பு இருக்காம், நீங்கள் தாக்குதல் செய்ய போறீங்களாம் என்றால் நாங்கள் இந்த கேள்விக்கு என்னென்று பதில சொல்றது? தயவு செய்து நாங்கள் வாழ வழியெல்லாம் வசுக்கும் காது இல்லாமல் நாங்கள் திரிகிறோம். எங்களோட குடும்பத்தை கூட நாங்கள் வழி நடத்தாமல் பூசாவில் இருக்க எனக்கு பல சித்திரை இந்த புறப்புறுப்பு மூக்கு வா எல்லாமே ரத்தம் அப்படி அடிச்சு துன்புரிச்சு போட்டு நீங்க விட்டுருக்கிறீர்கள். இப்ப எங்களால தொழிலே செய்யலாம இருக்குது. நாங்கள் ஒரு நடபுணமாக ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷ உருவத்துல திரிகிறோம்னா எங்கள்ட்ட உள்ளுக்குள்ள எந்த ஒரு தென்பும் இல்லை. அப்ப அப்படிப்பட்ட எங்களை நீங்க தாக்கல் செய்ய போறோம்னா நீங்கள் என்ன இது? மற்றது எங்களுக்கு 54 வயது, நீங்கள் 30 வயது 29 வயதுல செய்த வீர செயல்களை இப்போ அதோட ஒப்பிட்டு கொண்டு வந்து நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வியை கேட்டா நாங்கள் என்ன செய்யறது? நான் ஒரு சாதாரண அட்டப்பண்ணையில காவல் காத்து கொண்டிருந்தேன். நீங்கள் கூப்பிட்டு இந்த கேள்வியை கேட்டா என்ன செய்ய முடியும்? அதாவது அந்த குடிமான எனக்கு அந்த வேலையும் தரையில்லை. அப்ப இந்த நியாயம் இல்லாத நாங்கள் எங்க போறது? தயவு செய்த ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் கேட்கிறது, நீங்கள் எங்களையும் மனிதராக மதிச்சு நிம்மதியாக இந்த நாட்டு குடிமக்கள் என்ற ரீதியில நாங்கள் வாழ்றதுக்கு நியமிடுவோம். மற்றது புலம்பெயர்ந்த உறவுகளிட்டையும் போராளி அங்கே முன்னாள் போராளிகிட்டையும் கேட்கிறேன், நீங்கள் யாராவது விடுதலை புலிகள் என்ற ஒரு பேரோட நீங்கள் இயங்காதீங்க. இயங்கினீங்கன்னா நாங்களாம் துன்பப்படுறோம். வேணும்னா நீங்க விடுதலை புலிகளா இயங்க போறீங்க என்றால் வாங்க, கொஞ்சம் தாயத்துக்கு வாங்க. தாயத்துல எல்லாரும் சேர்ந்து செயல்படுவோம். உண்மையிலே நான் சொல்றேன், விடுதலை புலி என்றவன் எவனோ ஒரு டோசம் உள்ள விடுதலை புலின்னா அதாவது எங்கிற 2029க்கு பிறகு எவரும் விடுதலை புலி என்று வாய் சுரக்க மாட்டான். நீங்கள் நாட்டுல அதாவது வெளிநாட்டுல இருக்கிற ஆரண்டாலும் எல்லாத்தையும் அவுட்டு காட்டு போட்டு தான் போனீங்க. அப்ப அந்த விடுதலை புலி என்று சொல்றதுக்கு எவனுக்கும் அருகதை இல்லை, ஒரு தகுதியும் இல்லை. தகுதி இது எல்லாத்தையும் மறந்து போட்டு நீங்க வேற விஷயத்துக்கு வந்து வேற பேர்களோட எங்கேயும் நீங்கள் நாட்டை பிடிக்கிறதோ என்னதை பிடிக்க வாங்க. நீங்கள் நான் அப்ப இப்படி ஒரு விஷயத்தை கேட்டு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு போராளியோட கதைக்க போராளி சொல்றாங்க 2-3 பேரை குறிப்பிடல, 2-3 பேர் கப்பல் வாங்குறீங்களாம், கப்பலை வேண்டி இங்க வர போறீங்களாம். இதே இப்படி எல்லாம் உங்களுக்கு போட்டு துன்புறுத்துறீர்கள். நாங்க வாழ வழி இல்லாம இருக்கிறோம். இந்த போராளிகள் மாவட்ட குடும்பம் எல்லாம் ரோட்டா பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து நீங்கள் பரவல அமைப்போட உருவாக்கி உங்களோட சுயநலத்துக்காக தான் நீங்கள் பாடுவார்கள். தயவுசெய்து புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட கேட்கிறேன், இப்படிப்பட்ட ஆர் விடுதலை புலிகள் என்று வரையினமோ அவைகளுக்கு நீங்க தயவுசெய்து உதவி செய்யாதீங்க. உதவி செய்தால் நீங்கள் தலைவருக்கும் அந்த மாவீரருக்கும் துரோகம் செய்யற மாதிரி தான் நான் பார்ப்பேன். இதைத்தான் என்னால சொல்ல முடியும். நீங்கள் அதாவது இப்ப நான் மீண்டும் சொல்றேனே, நாங்கள் அறிவுக்கு தான் வேலை கொடுக்கணும், உணர்வுக்கு நாங்கள் வேலை கொடுப்போமா இருந்தால் நாங்கள் இருக்கிறதும் இல்லாம போகுது எங்கள்கிட்ட இருந்து. தயவுசெய்து இவ்வளத்தோட நான் முடிப்ப மட்டும் காய்க்க வேண்டிய கணக்கு இனியாவது நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடணும், தமிழனாக ஒன்றுபடணும். எல்லாரும் ஒன்றுபட்டோம் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு வீரமான இனம், ஒரு தியாக இனம் என்று காட்டலாம். இல்லையோ நாங்கள் இப்படியே எல்லாரும் இல்லாமல் அழிஞ்சு போறோம். நன்றி.